ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அருமையாய் இந்த செய்தி கேட்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு ஜனத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த 6வது மாதம் முடிந்து 7வது மாதத்துக்குள்ள தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 7வது மாதத்திலையும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை ஆள கடவர் என்று சொல்லி இதோ நம்மை தாழ்த்தி இருக்கிறோம். நல்ல ஆராதனை செய்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் ஆவலாய் காத்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில இடைப்பட்டு பேசுவாராக. இந்த வீடியோ மூலமா பார்க்கிற உங்கள் யாவருக்கும் கூட இயேசுவின் சமாதானம் உங்களை ஆழக்கடவுதுன்னு சொல்லி வாழ்த்துக்களோடு கூட உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த மாதம் ஜூலை மாதம் குறிப்பா சொல்ல போனா இந்த வருஷத்தினுடைய பாதி கடலை நம்ம தாண்டிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்கள் தாண்டியாச்சு. இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்குது. அதாவது பாதி கடல் பாதி வருஷம் தான் இருக்குது. அப்படி இந்த பாதி வருடத்தினுடைய துவக்க மாதமாகிய இந்த ஜூலை மாதம் 7ஆம் மாதத்துல கர்த்தர் நமக்கு விசேஷமாய் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஒரு சில மனுஷனுடைய நினைப்பு கனவா மாறும். அதை நினைச்சுக்கிட்டே படுத்து பாருங்க, நைட்டு அது திடீர்னு கனவா வந்துடும். நினைப்பை கூட நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா ஏதாவது நல்ல கனவா இருந்துச்சுன்னா ஓகே. கெட்ட கனவா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ, நடந்துடக்கூடாது, இது நிறைவேறக்கூடாது, இந்த கெட்ட கனவு என் வாழ்க்கையில நடந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்போம். ஆனா இன்னைக்கு இதோ உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ என்னை நோக்கி ஜெபிக்கிறபடியினால், நீ என்னிடத்துல வேதத்தை வாசிச்சு வசனத்தின்படி வாழுகிறபடியினால், நீ என்னிடத்துல வார்த்தையை கேட்க சபைக்கு வந்திருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நான் நினைத்திருக்கிற நினைப்பின்படியே நடக்குமே தவிர உன்னுடைய நினைப்பு நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய நினைவு நடக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நினைவு மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகுது. இது எல்லாத்துக்கும் உண்டான வார்த்தை அல்ல. பெயர் கிறிஸ்தவர்களா ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. ஏசப்பாவை யார் உண்மையாவே இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவை உண்மையாவே யார் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, எப்படி இயேசுவை பின்பற்றலாம்? வேத வசனத்தின் மூலமா பின்பற்ற முடியும். வசனத்தின்படி யார் தன்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நேராய் கடந்து வருகிறது. அப்படி இருக்கிறபடினால நம்முடைய கனவை நினைச்சோ இல்ல நம்முடைய நினைப்பை நினைச்சோ நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கலங்க கூடாது. எதுவும் நடக்காது. கர்த்தர் நினைத்த நினைப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். 2வது, நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்ம பிள்ளைகளை பார்த்தோ, பிசினஸை பார்த்தோ, இல்ல வேலை ஸ்தலத்தை பார்த்தோ, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, நீங்க எல்லாம் ஒண்ணுமே பாழா போயிருவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்குது தெரியுமா? உடனே மனசுக்குள்ள எல்லாம் ஒரே கலக்கம். ஏன்னா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என் பையனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, என் பிள்ளையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, என் பிசினஸை பார்த்து, என்னுடைய வேலையை பார்த்து இப்படி வார்த்தை சொல்லிட்டாங்களே, இது அப்படியே நிறைவேறிடுமோ, இவங்களுடைய வாயின் வார்த்தைகள் இப்படியே நிறைவேறிடுமோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கலக்கம் ஏற்படும், நமக்கு ஒரு பயம் ஏற்படும். மனசுக்குள்ள இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும், இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்க யாரு பேசினாலும் என்ன செய்யுங்க? காது கெடுத்து கேட்காதீங்க. பேசினா நிறைவேறும் நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் சொல்றாங்க, கருணாக்குக்காரன் பேசுனா அப்படியே பழிச்சிடும். ஆமாவா? எங்க டாமுக்கு வாயில பார்த்தா கருணாக்கு, அவனுக்கு மாத்திரைய வாயில வைக்கிறதுக்கு அப்பதான் வாயை திறந்தேன். டாம்னா யாருன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். சில பேர் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அவன் உட்கார வச்சு அந்த டிவாமர் பூச்சி மாத்திரை கொடுக்கறதுக்கு அந்த 2 வாயும் திறந்து உள்ள வைக்கணும், இல்லை துப்பி விட்டு போயிடுவான். அடியில வைக்கணும், தள்ளி விடணும், இல்லைன்னா கக்கிட்டு போயிடுவான், சூன்னு துப்பிட்டு போயிடுவான். அப்பதான் பார்த்தேன், ஆஹா, இது என்ன நாக்கு இவ்வளவு கருப்பா இருக்குது, ஒரு சைட்ல கருப்பா இருக்க. அப்ப அவனை பேசணும்னா என் வாழ்க்கையில பிரதிபலிக்குமா? இல்லைங்க.
அதெல்லாம் சும்மா ஒரு சில காரியங்கள். ஏதோ கருணாக்கு வச்சிருக்கிற மனுஷன் சொல்லி ஒரு 2 விஷயம் 3 விஷயம் பலிச்சிருச்சுன்னு அவங்கள தூக்கி வச்சுக்கிறது. பாத்தியா கருணாக்குக்காரன், அவனை கூப்பிட்டு நீ சபிச்சிருவேன். எந்த கருணாக்கு வந்தாலும் சரி, சிகப்பு நாக்கு வந்தாலும் சரி, வெள்ளை நாக்கு வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைக்கு அது ஒன்றும் பலிக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா ஏசப்பா நமக்குள்ள வாசம் செய்கிறார். நம்ம நம்பிக்கை கருணாக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு பலிச்சோம். அதையும் நான் சொல்றேன். உங்க நம்பிக்கை என் நம்பிக்கையோ, ஐயோ கருணாக்கு பிடிச்ச ஆள் வராப்பா, இந்த ஆள் வாயில வார்த்தை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் செத்தேன் அப்படின்னா நீங்க நம்ம செத்தோம். ஆனா அந்த மனுஷன் என்ன பேச்சு பேசினாலும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. ஏன்னா எனக்குள்ள வாசம் செய்கிறவர் யாரு? இந்த இரட்சகராகிய இயேசு இருக்கிறார்னு சொல்லி பாருங்க, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு எனக்கு வரவே வராது. அதுதான் தேவன் சொல்லுகிறார். எந்த மனுஷன் நமக்கு விரோதமாய் பேசினாலோ இல்ல நம்முடைய நினைப்பே நமக்கு விரோதமாய் மாறினாலோ ஒருபோதும் தீங்கு துக்கப்படுத்தாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு மறுபடியும், இதோ நான் நினைத்திருக்கிறபடியே என் மகனே என் மகளே உன்னுடைய பிசினஸ்ல நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே உன் வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நினைப்பின்படியே நடக்குமோ? இது எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். ஏசாயா 55:8. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, உங்கள் வழிகள். ஃபர்ஸ்ட் எதை குறித்து அவர் பேசுறாரு? மறுபடியும் வாசிமா. என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல, ஃபர்ஸ்ட் நினைவை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் சொல்றாரு, என் நினைப்பு உங்க நினைப்பு போல இருக்காதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி ரெண்டாவது, என் வழி உங்க வழியை போல இருக்கவும் இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் நம்ம மத்தியில பேசுகிறார். அப்போ அந்த நினைப்பை பத்தி மறுபடியும் ஆண்டவர் ஆழமா பேசுறாரு. நம்முடைய நினைப்பு எப்பவுமே தப்பா தான் போய் முடியும். நம்ம நினைப்பு ரொம்ப மோசமான நினைப்பு. ஒரு சில காரியங்களை தாண்டி வரும்போதுதான் கர்த்தருடைய நினைவு வேற, என்னுடைய நினைவு வேற நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஏன்னா அவருடைய நினைவு எதை குறித்து தெரியுமா இருக்குது? சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய நினைவு எதை குறித்து இருக்கிறது? சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ கர்த்தருடைய நினைவு யார் மேலதான் இருக்குது? கர்த்தருடைய நினைவு எங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரட்சிப்பை குறித்தே இருக்குது. ஜனங்களுடைய ரட்சிப்பின் மேலேயே ஆவலாக அவர் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் நம்மை தொடவும் விடுதலை செய்யவும். ரட்சிப்பு என்ன தெரியுங்களா? விடுதலை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம். இதுதான் ரட்சிப்பு. இதை குறித்து தான் அவருடைய நினைப்பு இருக்கே தவிர நம்மளை மாதிரி வேற எந்த நினைப்புக்குள்ளே அவருடைய நினைவு கடந்து போவது கிடையாது. எதை செஞ்சாலும் ஒரு மனுஷனிடத்துல தேவன் கடந்து வருவாரானால் அந்த மனுஷனை விடுதலை செய்ய கடந்து வருகிறார். இல்ல ஒரு மனுஷனிடத்துல ஆண்டவர் கடந்து வராருன்னா அவனை அபிஷேகம் செய்து பாவத்திலிருந்து விமோச்சனத்தை கொடுத்து இதோ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் மாற்ற வருகிறார். இல்லைன்னா வியாதியிலிருந்து விடுதலை தர வருகிறார், பயத்திலிருந்து விடுதலை தர வருகிறார். ஏன்னா அவர் வரார் அப்படினாலே அங்க ரட்சிப்பு உண்டு. இரண்டாவது பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளை போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாக்கிற ரட்சிப்பை ஊற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்படி இருக்கும்போது நம்முடைய நினைப்பு தேவையில்லாத நினைப்பா தான் போகுது. ஆனா கர்த்தருடைய நினைப்பு என்னைக்கு மாறாத ஒரு நினைப்பாய் காணப்படுகிறது. அப்படிதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய நினைப்பு தப்பா போச்சு. என்ன நினைப்பு தப்பா போச்சு அப்படின்னா, யாருடைய நினைப்பு தப்பா போச்சுன்னா யோனாவை பத்தி நமக்கு யோனா தாத்தாவுடைய கதை எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஏன்னா யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை இடுகிறார். என்ன சொல்றாரு யோனாவுக்கு? எங்க சொல்றாரு சொல்லுங்களேன். யோனாவை பார்த்து கர்த்தர் எங்கே கடந்து போக சொல்லுகிறார்? நினைவே பட்டணத்துக்கு கடந்து போகும்படி ஆண்டவர் சொல்றார். ஏன் கடந்து போக சொல்றாரு நினைவே பட்டணத்துக்கு? நினைவே பட்டணத்துல பாவம் பெருகிருச்சு, பயங்கரமான பாவம். ஆண்டவருக்கு விரோதமாய் அதிகமாய் பாவம் எழும்பிற்று.
அப்படிப்பட்ட பாவம் கர்த்தருக்கு நிகராய் கடந்து போகும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த நினைவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி அந்த யோனா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ போய் என் வார்த்தையை அங்க போய் சொல்லு. ஆனா அந்த யோனா அதை கேட்டுட்டு என்ன செய்யறாரு, ஐயோ நான் போக மாட்டேன், அங்க இருக்கிற மனுஷங்க பொல்லாத மனுஷங்க, அந்த ராஜா பொல்லாத ராஜா, என்னை கொன்றுவாங்க அந்த ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைவேக்கு போகாம அவர் வேற ஒரு இடத்துக்கு தர்ஷீஷுக்கு போறாரு. அல்லேலூயா. வேற ஒரு இடத்துக்கு போறார். இப்படி போக சொன்னா அவர் அப்படி போறார். அவருடைய நினைப்பையும் மாத்திக்கிட்டாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லை. இது எதனால உண்டாச்சு? என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நினைப்புக்கு நம்ம நினைப்பு வரலன்னு வச்சுக்கோங்க, அங்கதான் சாத்தான் உள்ள வர ஆரம்பிக்கிறான். யோனா எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 1072 பேஜ் நம்பர். யோனா எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 3வது வசனம். பாத்தீங்களா, யாருடைய சமூகத்தை விட்டு விலகிறான் யோனா? கர்த்தருடைய சமூகம். அங்கதான் பாவம் வருது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் நானும் விலகினோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒருத்தர் இருக்கிறான். யாரு? பிசாஸ். நல்ல மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள இருந்தா அந்த மழையில இருந்து தப்பிச்சுக்கலாமா? அதே சமயம் வீட்டு விட்டு வெளியில வந்தா எதுல மாட்டிக்குவோம்? மழையில மாட்டிக்குவீங்க. அதே மாதிரிதான் பிசாசு உங்களை மாட்ட வைப்பதற்காக வெளியே இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள அவனால வரவே முடியாது. தேவ சமூகம் அக்கினிமயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் மேக ஸ்தம்பத்தை போல இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எப்ப பாவம் வரும் தெரியுமா? எப்ப பிசாசு உள்ள நுழைவான் தெரியுமா? எந்த மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போறானோ அவனுக்குள்ள பிசாசு உள்ள நுழையும். சரி, தேவ சமூகம்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? தேவ சமூகத்தை குறித்து சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளை. சிம்பிளா சொல்ல போனா தேவ சமூகம் என்பது ஜெபம். தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபம். என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபம் நிக்குதோ அன்னைக்கு ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ள போவீங்க. அல்லேலூயா. என்னைக்கு உங்க வாழ்க்கையில வேத வசனத்தை நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உங்க பாவம் பெருக போகிறது. கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லைங்க. சபைக்கு வந்தாதான் அவருடைய சமூகம், இல்ல காருண்யா நாலுமாவடி இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போனாதான் அவருடைய சமூகம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும். அவர் சொல்ற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்னாடி கடந்து போகும். எப்ப தெரியுமா? நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராய் காட்சியளிக்கிறார். அதனால சொல்றேன், காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாளை துவக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க தந்த அந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க தந்த அந்த பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் ஜெபிக்காமே நாளை துவக்கிறோம். தவறு. அந்த ஜெபிக்காம நாளை துவக்கும் போதுதான் நமக்குள்ள பாவம் வரும், பிசாசு வருவான், வறுமை வரும், பலவீனம் வரும். ஆனா ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சு நாளை துவக்கி பாருங்க, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், உங்களுக்கு பலவீனம் வராது. பக்கத்து வீட்டுல பார்த்தா என்ன நேரம் பார்த்தாலும் காய்ச்சல் காய்ச்சல் காய்ச்சலுங்க வாங்க. ஆனா உங்களுக்கு என்னப்பா எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் காய்ச்சல். ஆனா நம்முடைய வீட்டுல அந்த காய்ச்சல் ஏற்படாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய சமூகம் நம்முடைய நிழலாய் காத்து கொண்டு இருக்கிறது நம்முடைய வீட்டை. இந்த யோனா தவறான பாதைக்குள்ள எப்ப கடந்து போறாருன்னா, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போதுதான் அவருடைய தவறான பாதைக்குள்ள கடந்து போகிறார். பிரியமான ஜனமே, நினைவேக்கு போகாக தர்ஷீஷ் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்குள்ள அவர் கடந்து போக டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டார். தெளிவா வேதம் சொல்லுது. அப்படி போன யோனாவை ஆண்டவர் விட்டாரா? விடவே இல்லை. ஒரு சில பேர் விட்டுருவார்.
யாருன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்யறாங்கல்ல, அவங்கள விட்டுருவாரு. ஆனா யாருக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அவங்கள விட மாட்டார். அதுதான் உண்மை. யோனாவை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்மளை கூட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? வாரந்தோறும் சபைக்கு வந்து ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கோம், ஸ்தோத்திரித்து கொண்டு இருக்கிறோம், தினமும் ஜெபிக்கிறோம், தினமும் வேதத்தை வாசிக்கிறோம். அப்படி இருக்கிறபடினால நம்ம தெரியாம இப்படி போயிட்டா கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? காதை பிடிச்சி முறுக்கி உள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு லதா சிஸ்டருக்கு, சார்லதா சிஸ்டருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ அந்த 2 பிள்ளைகளும் இங்க முன்னாடி வந்து நிறைய பேரோட கிரிக்கெட் ஆடுறாங்க. உங்க கார் வெளியே நிற்குது, புது கார். அடிக்கும் போது யாரோ ஒருத்தர், இந்த 10 பேத்துல உங்க 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க, யாரோ ஒருவர் வந்து பால் அடிச்சு கார்ல விழுகுது. கார் மேல தொப்புன்னு ஒன்றும் ஆகல, ஆனா தொப்புன்னு விழுகுது. பார்த்துட்டீங்க. யாரை கண்டிப்பீங்க சிஸ்டர்? ஏன்னா நம்ம பிள்ளைகளை கண்டிக்க தான் நமக்கு உரிமை இருக்குது. ஊரார் வீட்டு பிள்ளைகளை கண்டிச்சோன்னு வச்சுக்கோங்க, காதை பிடிச்சி முறுக்குன்னு வச்சுக்கோங்க. எவன்டா அது என் பையனுடைய காதை பிடிச்சி முறுக்கிறது? யாருமா நீ? ஏதா இருந்தாலும் என்கிட்ட பேசு அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? நம்ம பிள்ளைகளை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிக்க முடியும். அப்படி பண்ணாதீங்க. காரிங்க நிற்கும் தெரியாதா, அங்கிட்டு போய் விளையாடுங்க. உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லு, வந்து உன் ஃப்ரெண்ட சொல்லி கூட்டு போ. நம்ம பிள்ளைகளை தான் நாம் கண்டிக்க முடியும். ஏன்னா எங்க உரிமை இருக்கிறதோ அங்கதான் நம்ம பேச முடியும், கண்டிக்க முடியும். உரிமையே எல்லா இடத்துல போய் நம்ம பேச முடியுமா? ஒண்ணு நம்ம தலையிடவே மாட்டோம். அப்படி இருக்கும்போது கர்த்தரும் அதே மாதிரிதான், யார் மீது உரிமை இருக்கிறதோ அவர்களை ஒருபோதும் தனிமையாய் விட மாட்டார். யார் மீது தனக்கு உரிமை இருக்கிறதோ அவர்களை ஒருபோதும் என்ன செய்ய விட மாட்டாரு? பாவத்துக்குள்ள போக விட மாட்டாரு. யோனா மீது கர்த்தருக்கு விருப்பம் மாத்திரமல்ல, உரிமை இருந்தது. என்னுடைய தாசன் யோனா என் பேச்ச கேட்காம என் விலகி போறானே, என் சமூகத்தை விட்டு விலகி பிசாசுகள்ல கடந்து போறானேன்னு சொல்லி கர்த்தர் தெரியுமா செய்யறாரு? பாவியாகிய ஒருவன் நிமித்தம் மிகுந்த நன்மைகள் கெடுக்கப்படும் பிரசங்கி ஒரு வசனம் இருக்கிறது. அப்படியாகவே அந்த கப்பல்ல யோனா கீழே அடித்தளத்துல படுத்திருக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? பெரும் காற்றை வீச செய்து கப்பலை உலுக்கிறாரு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பயந்து போய் கர்த்தர் ஏன் இப்படி துக்கப்படுத்துறாரு, இதோ கர்த்தர் நம்மளை கொன்றுவாரோன்னு சொல்லி சீட்டு குலுக்கி போடுறாங்க. யாரால இந்த காரியம் நியமித்தது? சீட்டு குலுக்கி போட்டா யோனாவுடைய பேர் ஒழுகுது. இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள யோசனை பண்ணி பாருங்க. நான் சில டைம் யோசிச்சு பார்ப்பேன். நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது, சீட்டுக்கு எழுதி இது யாரால இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள வருது, இந்த ஊருக்குள்ள யாரால இந்த பிரச்சனை வருது, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து அப்புறம் பிடிச்சா அப்படி இருக்கும். நான் ஒரு சில டைம் யோசிச்சு பார்ப்பேன், ஐயோ இது என்ன இது ரொம்ப மோசமான வேலையா இருக்கு. ஆனா அன்னைக்கு இது நடந்தது. யோனா பேர் விழுந்துச்சு. நேரா போய் யோனா போய் பார்த்தா நல்லா கவுந்தடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் யோனா. ஏய் தம்பி யோனா, எந்திரி, நீ என்ன பண்ணிட்டு வந்த? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கோபமா இருக்கிறார். நீ ஏதோ தப்புன்னு வந்திருக்கிற, சொல்லு. உன்னால நாங்களும் சேர்ந்து மடிந்து விடுவோம், சொல்லு. அவன் சொல்றான். அப்பதான் உணர்றான், ஆமா கர்த்தர் சொன்னாரு நினைவே போ சொல்லி. நான் வந்து வேற இடத்துக்கு கடந்து போக டிக்கெட் வாங்கி வந்துட்டேன், அதனாலதான் இந்த காரியம் நடக்குது. அவனே சொல்றான், என்னை தூக்கி என்ன செய்யுங்க, கடல்ல போட்டுருங்க. அவங்களும் தூக்கி கடல்ல போட்டோன்னே காத்து அடங்கிருச்சு, புயல் அடங்கிருச்சு. கப்பல் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லமா போகுது வழக்கம் போல. எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? கர்த்தர் உழுக்க ஆரம்பித்தார். அவருடைய நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு செல்ல பையனா இருக்கிற அந்த யோனாவை கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனுக்கே ஒரு மீனை வச்சிருக்கிறார். அந்த மீன் நான் யோசிக்கிறேன், எத்தனையோ மீன் இருக்குது. ஆனா அந்த யோனாவை முழுங்கி 3 நாள் உள்ள வச்சுக்கிறதுக்கு விசேஷித்த மீன் வந்து சர்ன்னு அந்த மீன் அவனை கவிச்சு 3 நாள் அல்லும் பகலும் யோனா என்ன செய்யறாரு? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதுதான் சில காரியம் எல்லாம் புரியுது. இன்னைக்கு மனுஷங்க நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஓட அப்படி ஓட அப்படி ஓட இப்படி ஓட கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. நம்ம பாவத்துக்குள்ள போறது நமக்கு தெரியாது. ஆனா உட்கார்ந்து ஒரு சில காரியங்களை யோசனை பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்.
அதே மாதிரிதான் எங்கேயாவது நீங்க பணத்தை தொலைச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க, என்ன இது எப்படி மிஸ் ஆச்சு, ஒரு 100 ரூபா குறையுது. உட்கார்ந்து தெளிவா யோசனை, நிதானமா யோசனை பண்ணி பார்த்தாதான் 100 ரூபாய் இங்கேதான் காணாம போச்சான்றது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் நிறைய தொலைந்து கொண்டிருக்கிறது. யோனா தன்னுடைய ஆசீர்வாதங்களை தொலைத்து கொண்டிருக்கிறார். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை யோனாவுக்கு கொடுப்பதற்கு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார். இன்னைக்கு நம்மளையும் கூட ஒரு சில டைம் ஆண்டவர் ஒரு பக்கம் உட்கார வைப்பார். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த செய்தி கேட்கிற என் சகோதரி, என் சகோதரியே, உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை 4 செவுத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஐயோ, நானே நடந்து போய் எல்லா காரியத்தையும் பார்த்தேனே, ஆனா இன்னைக்கு நான் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உட்கார செய்திருக்கிறது முடத்தை உட்கார செய்வது போல இல்ல. உங்களுக்கு ஒரு சில காரியங்களை புரிய வைப்பதற்காக கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் வியாதியின் படுக்கையில் இருக்கிறேன்னு, பலவீன பாதையில் இருக்கிறேன்னு, என்னால எதையுமே செய்ய முடியலையே, முன்னாடி இருந்தது போல இப்ப என்னால செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா? எதற்காக இந்த பாதை, எதற்காக இந்த யோசனை அப்படின்னா, கர்த்தர் உங்களிடத்துல ஒரு சில காரியங்களை காட்டவும் பேசவும், உங்களை அதிலிருந்து விமோசனமாய் விடுதலை செய்யவும், அதிலிருந்து வெளியில கொண்டு வரவும் உங்களுக்கு இந்த காரியங்களை அனுமதி கொடுத்திருக்கிறார். அதை தவிர வேற எதுக்கும் இல்லை. 3 நாள் யோனா புரிய வைக்கிறதுக்கு. யோனா எப்போ தன் தவறை புரிந்து கொண்டாரோ, எப்போ தன்னுடைய தவறை, அதாவது அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நமக்கு புரிய வைப்பார். புரிய வச்சோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உடனே தாழ்மையா மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே உங்க நினைப்புக்கு நான் வந்துடுறேன்ப்பா, உங்க வழிக்கு நான் வந்துடுறேன்ப்பா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, என் சாபத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷம் தெரியுமாகும், யோனா இப்படிதான் சொன்னார், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நினைவேக்கு போக சொன்னீங்க, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில, வேற இடத்துக்கு போயிட்டேன், இனி உங்க வார்த்தைக்கு தான்ப்பா நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி மனதளவுல நினைச்சிட்டாரு யோனா. நினைச்ச அடுத்த செகண்ட் விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை தெரியுமா? அந்த மீன் நேரா போய் ஒரு கரைக்கு போய் தூ அப்படின்னு துப்பிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படியே துப்பிடுச்சு. கரையில போய் யோனா தொப்புன்னு விழுகிறார். யோனா 3ஆம் அதிகாரத்துல முதல் 2-3 வசனங்கள் வாசிச்சு பார்த்தா தெரியும், எடுக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் யோனாவுக்கு வந்தது. என்ன சொல்றாரு தெரியுமா? நினைவேக்கு போய் அந்த வார்த்தைகளை சொல்லு, அழிய போகுதுன்னு சொல்லி. நீங்க நம்மை கூட அப்படிதான் செய்யணுமே. உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். என் பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? என்னுடைய கட்டிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகாதா? என்னுடைய காரியங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? என்னை நானே சுமக்க முடியல. முன்னாடி இருந்தது போல, அதுதான் முன்னாடி இருந்தது போல இப்ப இல்லையே நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். திரும்ப உங்களை கட்டி எழுப்புவார். அவரால் முடியாது ஒண்ணும் கிடையாது. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இனி பார்த்துருந்துக்குங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீ பார்க்க வேண்டாம், இருக்க வேண்டாம், நான் உனக்கு சுகம் கொடுத்துட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கும் டாக்டருக்குள்ள வேறுபாடு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத யோசனை பண்ணி ஆண்டவருக்குள்ள ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் பேசுவார், இதெல்லாம் விட்டு என்ன செய்ய, இந்த காரியத்தை சாப்பிடாத, இதை நீ இப்படி எடுத்துக்காத, இந்த வழியில போகாத, இந்த மனுஷனோட பேசாத, எதையெல்லாம் தேவன் விட சொல்லுகிறாரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருங்க. சரியானவரே, இதை விட்டு இதை எடுத்துக்கோ, இதை மட்டும் எடுத்துக்கோ, இதை செய், இதை செய், இதை செய் சொல்லுவாரு. சரியாண்டவரேன்னு சொல்லி பாருங்க, உடனே விடுதலை, உடனே ஆன் த ஸ்பாட்ல விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் அந்த சத்தியம்? என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மட்டுமே சத்தியமா இருக்கிறது. வசனம் மட்டும்தாங்க சத்தியம். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் உங்களை விடுதலை செய்ய முடியாது. ஒரு தீர்க்கதரிசி உங்களை விடுதலை செய்ய முடியாது. தேவனால மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். அந்த பாஸ்டரால ஏன் முடியுதுன்னா, கர்த்தர் சொல்லி அனுப்பி இருப்பாரு, போ கை வையு, நான் உங்களை விடுதலை செய்ய விரும்புறேன். சும்மா கை வச்சா பிரயோஜனம் இல்லை, அங்க ஒண்ணு நடக்காது. அந்த பாஸ்டர்ட்ட ஆர்டர் பேசி இருக்கணும், தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் பேசி இருக்கணும். இப்படிதான் ஒரு மனுஷன் சவுல் துன்பப்படுத்திட்டு இருந்தான் கிறிஸ்தவர்களுக்கு. கர்த்தர் இறங்கி பிரத்யட்சமாய் காட்சி அளித்தார். அவன் கண்கள் இருண்டு போயிற்று. இருண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு சவுல். அல்லும் பகல உட்கார்ந்து இருக்கிறாரு.
அனனியாங்கிற தீர்க்கதரிசிட்ட அனனியாங்கிற ஒரு மனுஷனிடத்துல, ஊழியக்காரனிடத்துல கர்த்தர் இறங்கி வந்து பேசுறாரு. அனனியா, நீ போ இந்த தெருவுக்கு. அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருப்பான். அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அடையாளம் பாருங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறான். என்ன செய்ய? அவனை தொட்டு ஆசீர்வதிச்சு விடுதலை பண்ணு. அனனியா சும்மா வரல, கர்த்தர் சொல்லி அனுப்பினாலதான் வந்து தொட்டாரு. கண்ணு மேல கை வச்சோன்னு மீன் செதில் விழுகிற மாதிரி விழுந்து கண் திறக்கப்படுது. சவுல் பவுலாய் மாறுகிறார். கர்த்தருக்காக பிரதான ஊழியங்களை செய்கிறார். அப்படி இருக்கும்போது இவங்க வந்தா எனக்கு விடுதலை ஆயிரும், அவங்க தொட்டா எனக்கு விடுதலை ஆயிரும். நான் சொல்றேன், யார் தொட்டாலும் விடுதலை ஆகாது, யார் வந்தாலும் விடுதலை ஆகாது. எங்க தெரியுமா? பரத்திலிருந்து என் தேவன் உங்களுக்கு விடுதலை தர வேண்டும். அவர் சொல்லணும், சாமுவேல் போய் கை வை. அவர் சொல்லாமல கை வைக்க முடியாது. எனக்கு பிரச்சனை ஆயிரும். சும்மா கொண்டு போய் நான் கை வச்சா எனக்கு பிரச்சனை ஆயிரும். கர்த்தர் சொல்லாதபடிக்கு யார் மீது கரம் இருக்க கூடாது. நிறைய வில்லங்கம் எல்லாம் இருக்கு. கை வச்சிட்டோம்னா கர்த்தர் சொல்லணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. வேதம் சொல்லுகிறது பிரியமான ஜனமே. அப்படி இருக்கும்போது யோனாவை விடுதலை செய்தவர் நம்மையும் விடுதலை செய்வார். எப்ப தெரியுமா? நம்ம உணரும் போது. வழி இருக்கு, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ என் வாழ்க்கை அவ்வளவுதானா, இனிமே நான் இப்படிதான் வாழணுமா, எனக்குள்ள மாற்றம் உண்டாகாதா, நான் இப்படியே தான் இருக்கணுமா? இல்ல, இப்படியே இருக்கிறதுக்கா என் இயேசு சிலுவைக்கு போனார்? இல்லவே இல்லை. ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக தான் சிலுவைக்கு போனார். மாற்றம்னா சும்மா சின்ன சின்ன காரியம் அல்ல. சின்ன சின்ன வயிற்று வலியை போக்குறதுக்கு சிலுவைக்கு போகிற, எது முடியாதோ அதை முடிச்சு வைக்க தான் ஆண்டவர் சிலுவைக்கு போனார். எது முடியாது தெரியுமா? மனுஷர்களால எதை சாதிக்க முடியாதோ அதை இயேசு சாதிக்க தான் சிலுவைக்கு போனாரு. உயிரோடு கூட 3 நாள்ல உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு உங்க பிசினஸ்ல ஆசீர்வாதமே இல்லை நினைக்கிறீங்களா? இல்ல, அவரை தேடுங்கள். அவர் சொல்லுவார், இதை விடு, இதை விட்டு விடு, இதை செய். எதை விட சொல்றாரோ, மறுபடியும் சொல்ற பாருங்க, எதை விட சொல்லுகிறாரோ விட்டுருங்க, எதை செய்ய சொல்றாரோ அதை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உடனடியாக விடுதலை தருவார். உடனடியான விடுதலை. ஆனா நம்ம இதுல சரியா ஃபாலோ பண்ணாதனாலதான் அந்த விடுதலை தாமதம் ஏற்படுகிறது. வேற எதுக்கும் அல்ல. இவனுக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. யோனாவுக்கு எப்போ கர்த்தருடைய நினைவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, எப்போ கர்த்தருடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, ஆண்டவர் விடுதலை செஞ்சிட்டார். நேர நினைவேக்கு போறாப்புல. அடுத்தது நினைவேக்கு போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டு, சொல்லின பிறகு என்ன நடக்குது? தூரமா போய் யோனா அப்படி குத்த வச்சு உட்கார்ந்தாச்சு. எதுக்கு? இந்த தேசம் எப்படி அழிய போகுதுன்னு பார்க்கலாம். இல்ல கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல, அக்னினால அழிக்கிறாரா இல்ல தண்ணீர்னால அழிக்கிறாரான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி உட்கார்ந்தா, நம்ம சங்கீதம் 3:8 வாசிச்சோம். என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. அதுலயும் தப்பு பண்ணிட்டாரு. அழிச்சிருவாரு ஆண்டவர், சொன்னா அழிச்சிருவாரு. வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்கேயும் ஒரு அற்புதம் நடக்கும். என்ன தெரியுமா? எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். எந்த மனுஷன் தன்னை உயர்த்துகிறானோ கர்த்தர் அவனை தாழ்த்துவார். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தேவ சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். உங்க ஜெபத்தை நிறுத்திடாதீங்க, வேத வாசிப்பை நிறுத்திடாதீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியதை நிறுத்திடாதீங்க, சபையை விட்டுறாதீங்க. இதுதான் தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த வசனங்கள் எல்லாம் எங்க தெரிஞ்சுக்குவீங்க? இந்த இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எங்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? ஒரு சில பேர் சபைக்கு வராம அங்கேயும் இங்கேயும் கடந்து போய் எதை சம்பாதித்தாலும் அதுல என்ன செய்ய முடியாது? திருப்தி ஆக முடியாது. அங்க போய் பாருங்களேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், உண்மையிலே பலிபீடத்தில் சொல்லுகிற ஊழியக்காரனா இருந்து உங்களையும் அவர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். 6 நாள் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க, அங்க 7 நாள் வேலை செஞ்சும் ஒண்ணு டப்பு தேராது. இல்லையா? எதற்காக ஓடுகிறார்களோ அதை காண மாட்டார்கள். ஆனா நீங்க ஒப்பிட்டு பாருங்க, 6 நாள் தான் வேலை செய்யறேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, பலவீனம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, ஸ்தோத்திரம். இதுதாங்க சமூகம். ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. 2வது
சொன்னது போல ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரு யோனா என்ன செய்யறாரு? அழிச்சு போயிரும் நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் வேற மாதிரி மாத்திட்டார். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது, அதான் சொல்ற பாருங்க, எவன் உயர்த்தப்படுகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தை முதல்ல விட்டுறக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்திடணும். அல்லேலூயா. நம்மள முடிஞ்ச அளவுக்கு தாழ்த்திடணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாழ்த்திருங்க. வேற எங்கேயும் உங்களை தாழ்த்த சொல்லல, வேற யார் முன்னாடி உங்களை தாழ்த்த சொல்லல. தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி காமிச்சிருங்க. ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு, நீங்க கொடுத்ததுதானே ஆண்டவரே, நீங்க கொடுக்கல நான் பெற்றுக்கொள்ளுவேனா? எவ்வளவு பலன் இருந்தாலும், பைசப்ஸ் பயங்கரமா இருந்தாலும், அல்லேலூயா, என்ன சொல்லிருங்க? ஆண்டவரே நீங்க கொடுக்கலனா அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேனா? யார் உங்களை புகழ்ந்தாலும் வேதம் சொல்லுகிறது ஐயோ. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வசனம் இருக்குது, மனுஷனால் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ. நல்லா கேட்டுக்குங்க. யாராச்சும் உங்களை புகழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே ஓகே சந்தோஷம். கவனிங்க, என்னங்க இது வெயில் இல்லை, நல்லா குளிராதான் இருக்குது, ஃபேனை ஸ்லோ பண்ணணுமா? அப்போ முடிச்சது, ஏறக்குறைய முடிச்சிட்டோம், கிட்ட வந்துட்டோம். யாராச்சும் உங்களை புகழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம். புகழுங்க புகழுங்க, இன்னும் 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 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அப்படியா? தயவு செஞ்சு புகழ விட்டுறாதீங்க. பிரச்சனை ஆரம்பம். புகழ்ச்சி எங்க இருக்கோ அங்க பிரச்சனை ஆரம்பம். அப்ப என்ன செய்யணும்? அவங்க வாயை பிடிச்சு நிறுத்ததா? அப்படியெல்லாம் பண்ண பிரயோஜனமே இல்லை. அவங்கள பேசாதீங்க சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணு சொல்லிருங்க, உங்களை புகழ்ந்தாங்கன்னா இல்லைங்க எல்லாமே தேவனுக்கு மகிமைங்க. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இல்லைங்க அவங்க இந்துக்கள் தேவனை பத்தி தெரியாது, அவங்களுக்கு தேவனை பத்தி தெரிஞ்சாலும் தெரியாட்டேன்னு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. அவங்க முஸ்லீம்ங்க, தேவனை பத்தி தெரியாது, தெரியாட்டி போகுது, பின்னாடி இருக்கிற பிசாசுக்கு தெரியும். ஓ யாஸ்மின் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறாளா, இவ்வளோ புகழப்படுறாளா, இரு இப்ப வைக்கிறேன் ஆப்பு. அங்கிறது அங்க பின்னாடி நிக்கிறவன் நேரா யாஸ்மின் பின்னாடி நின்றுடுவான். போ 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 எங்கேயாச்சும் சிக்க வைக்கிற மாதிரி அப்படின்னு. அவனை பின்னாடி நிக்க விட்டுறாதீங்க. உடனே ஒன்னே ஒண்ணு சொல்லிருங்க, வாய் திறந்து சத்தமா சொல்லிருங்க, தேவனுக்கு தாங்க மகிமை, என் கர்த்தருக்கு தாங்க மகிமை, ஏசப்பாக்கு தாங்க மகிமை, எங்களால எதுவுமே இல்லைங்க, ஏசப்பாக்கு தாங்க மகிமைன்னு சொல்லிட்டு போயிருங்க, நின்றாதீங்க. அதான் நான் சொல்றேன், உங்களை தாழ்த்திருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. அதுக்காக தாழ்த்துறேன்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தாழ்மையா இருக்கிறேன், அல்லேலூயா, இங்க ஒரு சட்டையில ஒரு ஓட்டை காஞ்சுக்கிட்டு நான் ஊழியக்காரன், தாழ்மையா இருக்கிறேன், நான் ஊழியக்காரன், ரொம்ப தாழ்மையான ஊழியக்காரன் இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன் நான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒண்ணு வெளியில சொல்லாதீங்க. வாய் திறந்து எனக்கு இந்த செயின் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு பாத்தியா, சாட்சி சொல்றது வேற, எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் என் செயினை கொடுத்துருக்காரு பாத்தியா, பிரேஸ்லெட் கொடுத்துருக்காரு பாத்தியா, கோல்டன் பென் பாத்தியா, அதை வெளியிலே சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா அதுக்காக என்ன செய்யக்கூடாது? மறைச்சு 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 மறைக்கவெல்லாம் செய்யாதீங்க. யார் என்ன கேட்க முடியும், என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, நல்ல உடைய கொடுத்துருக்கிறாரு, நல்ல உடைய உடுத்திட்டு வாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியும் ஆண்டவர் அவரை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனா அவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? ஜனங்க முன்னாடி வரும்போது ரொம்ப மோசமான ட்ரெஸ் தான் போட்டு வருவார். என்னன்னு பார்த்தா தன்னை தாழ்த்துறன்ற ஒரு எண்ணத்துல அவர் வருகிறார். அது தவறு. நான் இப்ப கிழிஞ்சு போன சட்டையை போட்டு வந்து யாஸ்மின் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் சிரிக்கிற, ஓகே, திருப்பி என்ன கேட்ப? ஏன் சொல்லு. ஓட்ட சட்டை, ஓட்ட சட்டையை போட்டு நீ என்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் வந்து உன்னை என்னை ஆசீர்வதிப்பாருன்னு நீ சொல்றியே, முதல்ல உன்னை ஆசீர்வதிக்கட்டும், ஓட்ட சட்டை மாறட்டும், அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிறேன். அதுதான் உண்மை.
அப்படி இருக்கும்போது எப்பவுமே சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை குறைத்து காண்பிக்க கூடாது. அதுக்காக எல்லாத்தையும் போடக்கூடாது. அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸுகளை உடுத்தி எங்க போனாலும், சபைக்கு மாத்திரம் இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் டீசெண்டா போகணும். உங்களை பார்த்தாலே இவங்க ஏசப்பா பிள்ளைங்க, இவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இவங்க ஏசப்பா இவங்களை ஆசீர்வதிக்கிற. எப்படி தெரியும்? உங்களை பார்த்துதான் தெரியும். ஏசப்பா ஸ்டீஃபன் பிரதர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நல்ல வீடு ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறாரு. சுவிசேஷம் சொல்லப்படாமல் உங்க மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அதுதான் உண்மை. ஏசப்பா ஸ்டீஃபன் பிரதர் வீட்டுக்கு பக்கத்திலேயே சபை வச்சிருக்காரப்பா. எழுதியெல்லாம் போட வேண்டாம். உங்க ஆசீர்வாதத்தினாலதான் இயேசுவை பற்றியும் இந்த சபையை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். மற்ற பக்கத்தில் தாழ்த்தணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இருக்கிறத உடுத்திக்கிட்டு ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இது ரெண்டு மட்டும் நம்ம செஞ்சோம்னா போதுங்க. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்திடணும். ஆண்டவரே என்ன தாழ்த்துறப்பா, என்ன தாழ்த்துறப்பா, என்ன தாழ்த்துறப்பா. தேவ சமூகத்துல மட்டும் நீங்க தாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற எங்கேயுமே நீங்க தாழ மாட்டீங்க. எழுதி வச்சு தரேன் நான். வேற எங்கேயுமே நீங்க தாழ மாட்டீங்க. ஆண்டு தாழ்த்து போக விடவே மாட்டார். ஒரு போதனைக்கு வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு மனுஷன் கையை நீட்டி இப்படி பேச விட மாட்டார். ஆண்டவர் பின்னாடி பேச விட மாட்டாரு. கர்த்தர் வழக்காடுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஏன்னா சேனைகளின் தேவன் இந்த வார்த்தைகளையும் இந்த காரியங்களையும் விரும்புகிறார். ஜனங்க தாழ்த்திட்டாங்க. நினைவே பண்ண அழிய போதுன்னு ராஜா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? தேசத்து ராஜா சட்டையை கிழிச்சுக்கிட்டு சாம்பல்ல உட்கார்ந்து தூக்கி தலையில போட்டுக்கிட்டு ஆண்டவரே தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதை பார்த்து வாக்கு தத்தங்களின் தேவன் வாக்கு மாறாதவர்னு அதை வேத வசனம் சொல்லுது. அதை நம்பிதான் யோனா அப்படி உட்கார்ந்துக்கிறாரு, எப்படி அழிய போகுதுன்னு பார்க்கலான்னு. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அழிக்கவே இல்லை. ஏன்னா நீதி சங்கீதம் 3:8 வாசிச்சபடி ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனாக்கு சொல்றாரு, யோனா நான் ரட்சிப்பை ஊத்து கொடுக்கதான் நான் இருக்கிறேனே தவிர அழிக்க நான் இல்லை. யோனா கடைசி மட்டும் ஆண்டவர் பார்ப்பாருங்க, நம்மளை அழிக்க பார்க்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய குடும்பத்தை, வியாபாரத்தை, வேலையை, நம்முடைய ஊரை என் தேவன் அழிக்க பார்க்க மாட்டாரு. எப்படியாவது ரட்சிக்கப்படலாமா, எப்படியாவது ஆசீர்வதிக்கலாமா, எப்படியாச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் முயற்சி செய்வாரு. நம்ம வழியே கொடுக்கலினாதான் அழிவு உண்டாகும். சோதம் குமார தேசம் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க வழி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அதாவது தேவ சமூகத்துல அவர்கள் காணப்படவில்லை. இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள சபை இருந்தே ஆகணும். சத்தியத்தை போதிக்கிற சபை இருக்க வேண்டும். இப்படிதான் நடக்கணும். இப்படி போனா ஆசீர்வாத குறைவு, இப்படி வந்த ஆசீர்வாதம் சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன் இருந்தே ஆக வேண்டும். சப்பம் கொட்டு கொட்டிக்கிட்டு இதோ மக்களோட மக்களா அப்படியே ஓடுற ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. இல்ல சிஸ்டர், இது தப்பு சொல்ற ஊழியக்காரன் இருக்கணும், அந்த சபை இருக்கணும். அப்பதான் பயங்கர ஆசீர்வாதம். இதை விட்டு போட்டு ஒரு சில சபையெல்லாம் பார்க்கிறேன், அந்த ஊழியக்காரர், அதாவது ஜனங்க சொல்றதான் அந்த ஊழியக்காரர் நடந்துக்கணும். ஜனங்க சொல்லுவாங்க ஆடா ஒண்ணா இன்னைக்கு அது அவங்க என்ன சட்டம் வைக்கிறார்களோ அங்க அந்த ஊழியக்காரர் அது கீழ்ப்படிஞ்சாகணும். இப்படி இருந்த சபை அது அழிந்து விடும். அது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சபை. அந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஊழியக்காரனாக காணப்படுகிறான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நான் சொல்லணும், இதுதாங்க சத்தியம். இப்படி நடந்தாதான் சத்தியம், இப்படி நடந்தாதான் ஆசீர்வாதம். நான் சொல்லாம போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் என்ன கணக்கு கேட்பார், டேய் அவங்க சொல்ற மாதிரி நடந்துட்டியாடா, அவங்களெல்லாம் அழிச்சிட்டியாடா. அந்த சபையினுடைய அழிவுக்கு யார் தெரியுமா காரணம்? அந்த ஊழியக்காரன் தான் காரணம். ஆண்டவர் கேட்பாரு, என் மக்களை அழிச்சிட்டியாடா. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். வேறுபடுத்தி ஆண்டவர் காமிப்பார் சபைகளை. கடைசி காலத்துல கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்துல சத்தியமாய் ஒலிக்கிறதோ அங்க சபை ஆசீர்வதிக்கப்படும். யோனா சொல்லிட்டு விட்டாரு, அங்க ஜனங்க தாழ்த்திட்டாங்க. ஆண்டவர் அதை பார்த்து, கண்ணீரை பார்த்து, உபவாசத்தை பார்த்து, தன்னை தாழ்த்தினதை பார்த்து சொன்ன வார்த்தையை கூட ஆண்டவர் மாத்திட்டாருங்க. ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, விடுதலை செஞ்சுட்டாரு. அந்த தேசம் விடுதலை அடைந்தது. யோனாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க பிறந்தவன் இல்லடா,
ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்க தாண்டா நான் வந்திருக்கிறேன். யோனா, நீ தப்பான பாதையில போகும்போது உன்னை இறுக்கி பிடிச்சி உன் ஆசீர்வாதத்தை நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன்டா. யோனா, நினைவே பட்டணம் தப்பான வழியில போகும்போது நான் சொன்னேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செவி கொடுத்து என் சமூகத்துக்குள்ள வந்துட்டாங்க. இது நிமித்தம் அந்த நினைவே பட்டணத்தை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன்டா யோனான்னு சொல்லி கர்த்தர் பேசினார். இங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், எப்பவுமே நான் சொல்றேன், ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன், தேவ சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எதை வேணாலும் விட்டுருங்க. கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, பிரச்சனை மேல பிரச்சனை வரும். ரெண்டாவது, தேவ சமூகத்துல உங்களை முடிஞ்ச அளவுக்கு தாழ்த்திருங்க. வேற எந்த மனுஷனையும் தாழ்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. கோடீஸ்வரர்கள் உங்க முன்னாடி நின்னாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுதான் உண்மை. தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இன்னைக்கு அப்படிதான் உங்க வாழ்க்கையிலையும். நினைச்சிடாதீங்க, நான் கீழே இறங்கிட்டேனே, என் வாழ்க்கை இப்படியே போச்சே. இல்லை, கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகனே, நான் நினைத்திருக்கிற நினைப்பே நடக்கும். நீ நினைச்சிட்டு இருப்பீங்க, நாளைக்கு மாறிடும், நாளான்னைக்கு மாறிடும். இல்ல, கர்த்தர் இப்பவே மாத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வல்லமை உண்டு அவருக்கு. ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் உங்க வாழ்க்கைய அப்படியே தோசையை திருப்பி போடுறது. தோசை திருப்பி போட்டிருக்கிறீங்களா? என்ன யாஸ்மின், அந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி ஆர்டர் திருப்பி போட்டுருவார். கவலைப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒரு நிமிடம் தலைகளை தாட்டி, இன்னைக்கு கர்த்தர் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமான ஜனமே, தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் ஜனமே, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, கவலைப்படாத. உன் நினைப்பு நடக்காது, கவலைப்படாத. உன்னை யாராவது சாபம் போட்டிருக்காங்களா? அந்த சாபம் நிறைவேறாது, கவலைப்படாத. அவங்க நினைப்பு நடக்காது. அப்ப யாருடைய நினைவு நடக்கும்? சேனைகளின் தேவனாகி கர்த்தருடைய நினைவு நடக்கும். அப்ப நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை நித்தம் விட்டுறக்கூடாது. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, சபையை விட்டுறாதீங்க. வாரம் வாரம் சபைக்கு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல ஜப நேரத்திலையும் வேத வாசிப்புலையும் சபையிலையும் என்ன செஞ்சிருங்க? தன்னை உங்களை தாழ்த்திருங்க. மற்றவங்க முன்னாடி தாழ்ந்து போக மாட்டீங்க. தேவன் முன்னாடி தன்னை எவன் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு உங்க ஜனங்க ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தன்னை தாழ்த்தி இருக்கிறாங்கப்பா, தன்னை தாழ்த்தி இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, யோனாவை போல உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்க பிரிந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறோம், எங்க தாழ்த்துறோம். ஆண்டவரே, எதையெல்லாம் எங்களை விட சொல்றீங்களோ நாங்க விடுறோம். ஆண்டவரே, எதையெல்லாம் பிடித்துக்கொள்ள சொல்றீங்களோ நாங்க பிடித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் இதை நிமித்தம் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவே, நான் உன்னை விடுதலை செய்வேன், நான் உன்னை விடுதலை செய்வேன். இதோ நான் எதை விட சொன்னேனோ அதை விடு. எதையெல்லாம் ஆண்டவர் உங்களை விட சொன்னாரோ மனுஷனை கண்டு பயப்படாதீங்க, விட்டுருங்க. ஒரு சில பேர் நினைக்கிறீங்க, என்னால விட முடியலையே, எனக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஆனா இந்த மனுஷனை பார்த்தா பயமா இருக்குது, அதனால இந்த தப்புக்கு நான் தொட நிற்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பதான் ஓடுவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். உங்களை எதிர்த்து நிற்கிற மனுஷன், உங்களை பயமுறுத்துற மனுஷன், உங்களை எதிர்த்து நிற்கிற சூழ்நிலை, உங்களை பயமுறுத்துற சூழ்நிலை, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அது நடுங்கும். நீங்க எதிர்த்து நிற்கும் போதுதான் அது ஓடி போகும். தயவு செஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை விட்டு விடுங்கள். அந்த சமூகத்தை விட்டு விடுங்கள். தேவ சமூகத்தை நாடுங்க, பரிசுத்தத்தை நாடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் எதையெல்லாம் விட சொல்றேனோ அதை தெளிவா நீ விட்டுட்டீங்கன்னா, என் மகனே, என் மகளே,
எதை பிடித்துக் கொள்ள சொல்லுகிறேனோ அதை நீ தெளிவாய் பிடித்துக் கொள்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனடியாக விடுதலையை பார்ப்பேன். ஆண்டு இன்னைக்கு விடைய சொல்றாரு. உடனடியான இன்ஸ்டன்ட் விடுதலை, உடனடியா. என் தேவனே, இந்த வார்த்தையின்படியே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. யோனாவின் தேவன் எங்களுடைய தேவன் அல்லவா? யோனாவை விடுதலை செய்தவர் ஆண்டவரே, நீங்க உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஏசப்பா, சபையில நீர் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் இந்த சபையை பார்த்து கொண்டு இருக்கிறது. உம்முடைய பாதம் உலாவிக் கொண்டு இருக்கிறபடியினால் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த வீடியோ மூலமா பார்க்கிற அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் வெளியேறட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும், பொல்லாத பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், பொல்லாத பிசாசை எடோ பொல்லாத கையை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகம். எலும்புகளிலே காணப்படுகிற பலவீன குறைவுகள் மாறுகிறத பார்க்கிறேன். மாறுகிறது, மாறுகிறது. எலும்புகளிலே குறைவாய் காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படும் போது மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுகிறீர்கள். என்னால முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியலையே, என்னால உட்கார்ந்து எழுந்திருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். என் மகளே, என் மகளே, இதோ உன்னை நான் விடுவிக்கிறேன். நான் உன்னை விடுவிக்கிறபடியினால் நீ என்னை மையப்படுத்துவாய். எப்படி தெரியுமா? நெடு முழங்காலில் நின்று நீ மையப்படுத்த போற. வரும் நாட்கள்ல நெடு முழங்காலில் நின்று நீ மையப்படுத்த போகிற. இதோ வரும் நாட்களில் இதோ உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது தேவனை நீ மையப்படுத்த போகிற. அனைவருக்கு முன்னாடி இதோ அநேக இடங்களுக்கு கடந்து போய் இதோ ஊழியங்களை நிறைவேற்றும் போது, இதோ என் வார்த்தைகளை சுமந்து செல்லும் போது, இதோ நீ பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை இதோ இதோ என் நாமத்தினாலே நீ மையப்படுத்த போகிற. தேவன் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். தேவன் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். அதே போல மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். மனுஷர்களுடைய ஆலோசனைகள் அநேகம், ஆனால் தேவனுடைய ஆலோசனை ஆசீர்வாதத்தை உண்டாயிருக்கும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரனை ஆண்டவரே தாழ்த்துறப்பா, தாழ்த்துறப்பா. இந்த பாவியை நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாவி மூலமா நீங்க பேசி இருக்கிறீங்க. நீங்க பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பேசும். நீங்க பேசுங்க, நீங்க ராஜரீகம் பண்ணுங்கப்பா. நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் தான்ப்பா பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.